பொதுவாக ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடக்குது அப்படின்னா இருதரப்பு நாடுகள் பிற நாடுகள் கிட்ட உதவி கேட்கறது அப்படின்றது சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வழக்கத்துக்கு மாறாக பாகிஸ்தான் தனியார் நிறுவனங்கள் கிட்ட போய் உதவி கேட்டிருக்காங்க. இந்த தனியார் நிறுவனம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட சேர்ந்து பிரைவேட் சேட்டலைட்ஸை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம். இது எத்தகைய ஆபத்தை இந்தியாவுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தனியார் நிறுவனத்தோட பாகிஸ்தான் போட்ட கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்குற மாதிரி ஐஏஎஃப்பும் அவங்களோட காய்களை நகர்த்தியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணுறதுக்காண்டி இந்தியாவோட எதிரியான சீனா கிட்ட உதவி கேட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அண்ட் சைனீஸ் ஸ்பை சேட்டலைட்ஸும் இந்தியாவுக்கு மேலே பறந்து நம்மளோட போர் விமானங்களை எந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறோம், எந்தெந்த ஏரியாஸில் நம்மளோட போர் விமானங்கள் பேட்ரோலிங்கில் ஈடுபட்டுச்சு அப்படின்னு ஏகப்பட்ட தகவலை பாகிஸ்தானியர்களுக்கு கொடுத்தாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி பாகிஸ்தான் ஒரு படி மேலே போய் ஒரு யூரோப்பியன் சேட்டலைட்டை வைத்து நடத்தக்கூடிய கம்பெனியிடம் பணம் கொடுத்து இந்தியாவோட விமானப்படை தளங்கள், அதுவும் குறிப்பாக பாகிஸ்தானை நோக்கி இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஏர் கமாண்டில் வரக்கூடிய விமானப்படை தளங்களை சர்வேலன்ஸுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஏர்பேஸில் இருந்து எத்தனை ஃபைட்டர் ஜெட் எந்த டைமில் எந்த டைரக்ஷனில் டேக் ஆஃப் ஆகுதுன்ற முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணியிருக்காங்க. இப்போது இதை நம்ம எப்படி கவுண்டர் பண்ணுறது? ஆன்டி சேட்டலைட் வெப்பனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி விண்வெளியில் சேட்டலைட்ஸோட எண்ணிக்கை அப்படின்றது பெருகி போயிருச்சு. அசால்ட்டாக 30,000-40,000 சேட்டலைட் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற ஒரே நிறுவனம் மட்டுமே லான்ச் பண்ணிகிட்டு இருக்கிற தருணத்தில் நிறைய நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் வந்து அவங்களோட சேட்டலைட்ஸை கொண்டு வராங்க, ஐஎஸ்ஆர்ஓ கிட்ட கொடுத்து லான்ச் பண்ண சொல்கிறாங்க. ஆர் ஸ்பேஸ் எக்ஸ், ப்ளூ டிராகன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரைவேட் லான்ச்சிங் கம்பெனிஸ் கிட்ட கொடுத்து லான்ச் பண்ண வைக்கிறாங்க. அப்போது இன்னைக்கு தேதிக்கு உலகத்தில் எந்த ஒரு நிறுவனமாக வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ், ஜோகோ மாதிரியான நிறுவனங்கள் அவங்க நினச்சாங்க அப்படின்னா சில கோடிகள் செலவு பண்ணி அவங்களுக்கு சொந்தமான சர்வேலன்ஸ் சேட்டலைட்டை விண்வெளிக்கு லான்ச் பண்ண முடியும். அப்போது இந்த கம்பெனிஸ் எல்லாமே போட்டு வச்ச இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சியே இல்லாத நாடு, டெக்னாலஜிக்கலி ரொம்ப புவராக இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த தனியார் நிறுவனங்களோட உதவியை வாங்குது. ஸோ அவங்க போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இன்றைக்கி பாகிஸ்தானின் மூலமாக ரிட்டர்னு கிடைக்கிது அவங்களுக்கு. சரி, இதை நம்ம எப்படி கவுண்டர் பண்ணுறது? இந்த சேட்டலைட்ஸை நம்மளால் தகர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், தகர்க்க முடியும். ஆனால் அதை நம்ம பண்ணோம்னா நமக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் பிரச்சனை வரும். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு ஒரு சட்டம் இருக்குது. உலகத்தில் சில ஏரியாஸை சில நாடுகள் நோ ஃப்ளை ஜோன் அப்படின்னு அறிவிக்கலாம். அந்த நோ ஃப்ளை ஜோனுக்கு மேலே எந்த ஒரு விமானம் பறந்தாலும் சரி, ஹெலிகாப்டர் பறந்தாலும் சரி, அதை சுட்டு தள்ளுறதுக்கு அந்த கண்ட்ரிக்கு உரிமை இருக்குது. இந்த மாதிரி நோ ஃப்ளை ஜோனை நம்ம விண்வெளிக்கு கொடுக்க முடியாது. நம்மளோட இந்தியன் டெரிட்டரிக்கு மேலே ஒரு நோ ஃப்ளை ஜோனை வந்து விண்வெளியில் எந்த சேட்டலைட்டும் இந்த ஆல்டிடியூடில் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இந்த தனியார் நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு மேலே சரியாக அவங்களோட சேட்டலைட்டை கொண்டு வந்து இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி பாகிஸ்தானி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த சேட்டலைட்ஸை நம்ம சுட்டுத்தள்ள முடியும். ஆனால் சுட்டுத்தள்ளோம்னா அதனால் நமக்கு சில பிரச்சனைகள் வரும். அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம எப்படி கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். அதற்கு தான் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனை வச்சுருக்கோம். ஐஎஸ்ஆர்ஓவோட வேலை சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறது மட்டும் கிடையாது. விண்வெளியில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கிற அந்நிய நாடுகளோட சேட்டலைட் என்ன பண்ணுது, எந்த நேரத்தில் எந்த இடத்த வாட்ச் பண்ணுது அப்படின்ற தகவலை கேதர் பண்ணுறதுக்கும் தான் ஐஎஸ்ஆர்ஓ இருக்குது. நம்மளோட அணு ஆயுதங்களை சோதித்து பார்க்குறப்ப இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் இருக்கிற முக்கிய விஞ்ஞானிகள் தான் அமெரிக்கன் ஸ்பை சேட்டலைட் எந்த நேரம் எந்த நாளைக்கு கரெக்டாக அந்த பகுதி பொக்ரானுக்கு மேலே வரும் அப்படின்றத கணிச்சு கொடுத்தாங்க. அந்த டேட்டா இருந்த காரணத்தினால தான் நம்ம அந்த டைம் சேட்டலைட் வர்றப்போ மட்டும் நம்ம எந்த ஒரு வேலையுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி மறைச்சு வச்சு கேமோஃப்ளாஜ் பண்ணி இந்த டெஸ்ட்டை நடத்தி காமிச்சோம். ஸோ ஐஎஸ்ஆர்ஓ ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த தனியார் நிறுவனங்களோட எல்லா சேட்டலைட்ஸையுமே அக்யூரேட்டாக ட்ராக் பண்ணியிருக்கு. இந்த சேட்டலைட்ஸ் எந்தெந்த விமானப்படை தளங்களுக்கு மேலே எந்த டைமில் வரும் அப்படின்றத எக்ஸாக்டாக இந்தியன் விமானப்படைக்கு கொடுத்துச்சு. அண்ட் இந்திய விமானப்படை இதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாகிஸ்தானியர்களை குழப்புறதுக்காண்டி அவங்க எதிர்பார்க்காத இடத்துலலாம் ஃபைட்டர் ஜெட்ஸை அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பாகிஸ்தானியர்கள் இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஆர் EU கிட்ட இருக்கக்கூடிய இந்த தனியார் நிறுவனங்களோட சேட்டலைட் இமேஜரியை வாங்கி என்னடா பண்ணுறாங்க ஐஏஎஃப் அப்படின்னு பார்க்குறப்ப அது எல்லாமே ஃபேக்கு.
அதாவது இவங்களை குழப்புறதுக்காண்டி ரேண்டமாக ஏதாவது ஒரு இடத்துல டேக் ஆஃப் பண்ணி ஜெட்ஸை கொண்டு போவாங்க, ரேண்டமாக ஏதாவது ஏர்பேஸில் வந்து லேண்ட் பண்ணுவாங்க, ஆர் திடீர்னு ஒரு ஏர்பேஸை பயங்கர ஆக்டிவாக காமிச்சுக்குவாங்க. ஒரு அட்டாக்கு போகிறதுக்கு தகுந்த அந்த நடவடிக்கைகள்லாம் அந்த ஏர்பேஸில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு விமானத்தை கொண்டு வரதும் ஆம்னிஷன்ஸை லோட் பண்ணுறதும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஏர்பேஸ்லேருந்து எந்த அட்டாக்கும் லான்ச் ஆகாது. வேறு ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு சின்ன ஏர்பேஸ்லேருந்து சின்ன ஸ்ட்ரைக் பேக்கேஜை அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இப்படி தான் பாகிஸ்தானியர்களை ஏமாற்றி நம்ம அவங்களோட 11 விமானப்படை தளங்களையும் அழிச்சிருக்கோம். ஸோ பாகிஸ்தானியர்களோட விமானப்படை தளங்களை அழித்தது வந்து இந்தியாவோட ப்ரூட் ஸ்ட்ரென்த், அதாவது அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட சுப்பீரியாரிட்டி இருக்குது, ஃபண்டிங் இருக்குது, ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது அப்படின்ற காரணத்தினாலையும் மட்டும் கிடையாது. இன்டெலிஜென்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ப்ராப்பராக நம்மளால் ஒரு அட்டாக்கை பண்ண முடியும். பிளானிங் பக்காவாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல இதன் மூலமாக நமக்கு தெரியுது. ஸோ ஒரு பக்கம் பாகிஸ்தானி ஏர்ஃபோர்ஸை குழப்பி, இன்னொரு பக்கம் பாகிஸ்தானி ஏர்ஃபோர்ஸுக்கு தெரியாமல் ஃபைட்டர் ஜெட்ஸை கொண்டு போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற தருணத்தில் இந்திய விமானப்படை இந்த யூரோப்பியன் ப்ரைவேட் சேட்டலைட்ஸுக்கு ஃபேக்கான நியூஸஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளவும் ஒரே நேரத்தில் நடக்குது. இதனால தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது மிகப்பெரிய வெற்றியாக நமக்கு இருக்குது, பாகிஸ்தானியர்களுக்கு ஒரு பெரிய தோல்வியாக இருக்குது. இப்போது அட் தி எண்ட் கன்க்ளூஷனில் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், இன்றைக்கி தேதிக்கு சேட்டலைட் டெக்னாலஜி அப்படின்றது யார்கிட்ட வேணாலும் போய் சேரும். யார் வேணாலும் சேட்டலைட்டை லான்ச் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த சேட்டலைட்ஸ் கிட்டேருந்து நம்ம தற்காத்து கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூனிட்ஸை உருவாக்க வேண்டும். ஹார்ட் கில் மெத்தடின் மூலமாக நம்ம ஒரு சேட்டலைட்டை விண்வெளியில் வச்சு தாக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த சேட்டலைட்டோட துகள்களை விண்வெளியை சுற்றி பறக்க விட்டுக்கிட்டு இருக்கும். அது நாளைக்கு நம்ம விண்வெளியில் ஆஸ்ட்ரோநாட்ஸை அனுப்புகிறப்ப அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸோட உயிருக்கே ஆபத்தாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற நாடுகளோட இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பாதிப்படைய வைக்கிறத தாண்டி நம்ம சொந்தமாக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டணும்னாலும் நமக்கு அது ஒரு பெரிய தலைவலியாக வந்து நிற்கும். ஸோ எந்த கண்ட்ரியுமே ஸ்பேஸில் வாண்டடாக டிப்ரீஸை கொண்டு போய் சேர்க்கறத தவிர்க்க வேண்டும். அப்போது ஸ்பேஸில் டிப்ரீஸை அதிகப்படுத்தாமல் ஒரு சேட்டலைட்டை நம்ம எப்படி கவுண்டர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலமாக மட்டுமே கவுண்டர் பண்ண முடியும். ஆர் அந்த சேட்டலைட் எந்த டைம், எந்த லொக்கேஷன், எந்த இடத்த பார்க்குது அப்படின்றத வச்சு அதை குழப்புற வேலைகள். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குறிப்பிட்ட சேட்டலைட் ஒரு விமானப்படை தளத்துக்கு மேலே வருது அப்படின்னா அந்த சேட்டலைட்டால் அந்த விமானப்படை தளத்தை பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம கேமோஃப்ளாஷ் பண்ணணும். ஆர் நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அந்த விமானப்படை தளத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கே இல்லவே இல்லை அப்படின்றத காட்டுற மாதிரி நம்ம ஒரு சில செயல்களை பண்ணிட்டோம் அப்படின்னா எதிரி என்ன நினைப்பாங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை, அந்த இடத்த நம்ம தாக்கலாம்னு நினைப்பான். பட் ஆக்சுவலாக அந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த சேட்டலைட்ஸை குழப்புற வேலைகளில் ஈடுபடலாம். ஆர் எலக்ட்ரானிக் வார்ஃபேரின் மூலமாக இந்த சேட்டலைட்ஸை விண்வெளியில் வச்சே நம்ம செயலிழக்க வைக்கலாம். இதை தாண்டி ஹிட் டு கில் முறையில் நம்ம இந்த சேட்டலைட்ஸை எங்கேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அங்கே நூற்றுக்கணக்கான சேட்டலைட்ஸ் இருக்குது. ஒன்று அடிக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு இன்டர்செப்டாராக அனுப்ப முடியாது, அது ஃபீஸபிள் கிடையாது. ஆர் அப்படியே நம்ம அடித்தாலும் அந்த சேட்டலைட்டோட டிப்ரீஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதில் எத்தனை ரீஎன்ட்ரி ஆகும், எத்தனை ரீஎன்ட்ரி ஆகாதுன்றது தெரியாது. ஸோ அது நாளைக்கு நமக்கே பிரச்சனையாக வரும். இதுதான் இன்றைக்கி உலகத்தில் ட்ரோன்ஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பெரிய தலைவலி. எப்படி நம்ம ட்ரோன்ஸை பார்க்குறோமோ வார்ஃபேரில், அதே மாதிரி தான் இன்றைக்கி சேட்டலைட்ஸுமே வந்து நிற்கிது. கண்ட நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறேன்னு சொல்லி தவறாக நினைக்க வேணாம். அதாவது எல்லாருக்குமே ஆக்சசிபிளாக இருக்குது அப்படின்றப்ப கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை வச்சு அதை வார்ஃபேருக்கெலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்லிங்க். ஸோ எது எப்போ நடக்கும் அப்படின்றது தெரியாது, என்ன நடக்க போகுது அப்படின்றதும் தெரியாது. இதிலேருந்து நம்ம தற்காத்து கொள்றதுக்கு இந்த முறைகளில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இடபிள்யூ வார்ஃபேர்லேயும் அண்ட் இந்த சேட்டலைட்ஸை அக்யூரேட்டாக ட்ராக் பண்ணுற சிஸ்டம்ஸ்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.